அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதாவது உங்கள் ராசிக்கு தான் சனி வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7.5 சனியில் ஜென்ம சனிக்குள்ளாக வருகிறீர்கள். அடுத்த 5 ஆண்டு காலம் 7.5 சனியின் பிடியில் தான் இருப்பீர்கள். எனவே அதிகமாக உடற்பயிற்சி, முதலில் ஜிம்மோ அல்லது யோகாவிலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டிலோ மெம்பராகக்கூடிய ராசிக்காரர்களில் முக்கியத்துவத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு தான் சனி விருந்தாளியாக வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் மிக மிக முக்கியம். அனுமன் சாலிசா அதை விட முக்கியம். சூரியனார் கோயிலுக்கு 1/2 கிலோ பசு நெய்யோ 1/2 கிலோ நல்லெண்ணெயோ கொடுத்து 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி கொள்வது விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். ஜென்ம சனியில் கூட சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பிரச்சனை மருத்துவமனையிலோ அல்லது நல்ல மருந்துகளாலோ அல்லது வேற ஒரு மருத்துவ மாற்றத்தாலோ உங்களுக்கு தீர்ந்து நிம்மதி ஏற்படும். கடன் அதிகமானாலும் அதெல்லாம் சுபவிரயத்துக்கு ஏற்படும். எனவே மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி என்று கவலைப்படாமல் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக சனியால் கிடைக்கப்பெறக்கூடிய ராசி. எல்லா சுபகாரியங்களும் தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக முடித்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். மனதில் இருந்த பாரத்தை குறைத்து விட்டு உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், சூரியனார் கோயிலுக்கு செல்வதும், அனுமன் சாலிசா கேட்பதும் வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பயிற்சி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி.